நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு ராம வைரமுத்து அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கரூர் கூட்ட நெரிசல உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தாவேக அரசின் சார்பாக அரசு பதவியானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த அரசு வேலை செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற கேள்வி அந்த வழக்கு தொடுத்திருந்த போதே அந்த வாதத்தில் வந்ததா பார்த்திருந்தோம். நேற்று அந்த வழக்கு விசாரணை திரும்ப வரும்போது நீதிபதிகள் அந்த அரசு வேலை செல்லாது அப்படிங்கிற விஷயத்த அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பார்க்கும்போது ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் காத்துட்டு இருக்கும்போது, கருணை அடிப்படையில பல இளைஞர்கள் பல மக்கள் காத்துட்டு இருக்கும்போது, இது எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டது, இது நியாயமற்றது அப்படின்னு சொல்லி அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது மாநில அரசுக்கே உரிய அரசியல் சட்டம் வாங்கிக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த விஷயத்த நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இங்க வாதாடுறாங்க. இந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க? மதுரை ஹைகோர்ட்ல தான் அந்த வாதங்கள் போயிட்டு இருந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்து நாம் முன்னரே பேசி இருந்தோம். இந்த கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கருணை அடிப்படையில் வழங்குவதாக விஜய் அவர்கள் அறிவித்ததை எதிர்த்து 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது ஒரே வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதியரசர்கள் CB கார்த்திகேயன், R சக்திவேல் அடங்கிய அமர்வின் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்படி இருந்த பொழுது அந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஜூலை 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதுதான் அதே தினத்தில் அன்றைய தினம் மதியம் முதல்வர் அந்த பணி ஆணைகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போதே நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போது முதல்வர் அங்கே சென்று கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் அளிக்கிற உத்தரவு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால நாங்க நீங்க அந்த உத்தரவை பணி நியமன உத்தரவை கொடுக்கலாம். ஆனால் இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. இது வெறும் இடைக்கால பணிதான். அந்த பணி ஆணை என்பது இடைக்காலமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அன்னைக்கு இடைக்கால உத்தரவுல அவங்க குறிப்பிட்டாங்க. குறிப்பிட்டதை ஏற்ப அதனுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது ஜூலை 27ஆம் தேதியான நேற்று விசாரணைக்கு வந்தது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதுல இந்த முந்தைய விசாரணையின் போதே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தாமாக முன் இந்த வழக்குல TNPSC சேர்த்திருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசு பணி நியமனங்களை கையாளுகிற அமைப்பான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த அமைப்பை இந்த வழக்கில இணைத்திருக்காங்க. அந்த வழக்கிலே அவர்கள் இணைக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய வாதமும் நேற்று வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பாக அட்வொகேட் ஜெனரல் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார். அவர் நீங்கள் குறிப்பிட்டதை போல அரசியலமைப்பு சட்டம் மாநில அரசுக்கு அது அளிக்கக்கூடிய அதிகாரங்களின் அடிப்படையில் தான் நாங்க இந்த பணி நியமனத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னாரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 162 ஆர்டிகல் 160 தான் அவர் அதிகமா சொன்னார். அதுல எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் டு தி ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில அரசுக்கு அளித்திருக்கிற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த பணி நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை விட மேலாக அவர் மறுபடியும் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த விக்டிம் கேம் தான் இங்க பிளே பண்ணாங்க. அதாவது நீங்க இந்த மனுதாரர்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன கெட்டு போகுது அப்படிங்கிறதை போலதான் அவருடைய வாதமே நேற்று இருந்துச்சு. ஆனால் மனுதாரர் தரப்பில் என்ன முன்வைத்தார்கள் என்று சொன்னால், இதுக்காக பலர் ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணி கருணை அடிப்படையில் இப்பெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், எப்படி கொடுக்கப்பட வேண்டும்ன்றதுக்கு ஏற்கனவே ஒரு ஜீவோ இருக்கு, அரசாணை இருக்கிறது. அந்த அரசாணைக்கு இது முரணானது. அதாவது என்னென்ன கேட்டகரியில நீங்க கருணை அடிப்படையில பணி நியமனம் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒருவருடைய சட்ட வாரிசுக்கு, லீகல் ஹேருக்கு அவர் பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியா இருக்கட்டும், தமிழ்நாடு மின்சார வாரியம், இது காவல்துறை, இப்படி எல்லாம் இடத்துல ஒரு பணியில் இருக்கும்போது இறக்கும் பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு அந்த கோட்டா நம்ம அதுலயும் அந்த குடும்பத்துல யார் ஆத்தரைஸ்டு பர்சனோ, இப்ப உதாரணத்துக்கு இப்ப மறைந்தவருக்கு 4-5 குழந்தைகள் இருக்கலாம். அப்ப அதில் அந்த யார் ஒருத்தர் கொடுக்கறத மீதி எல்லாருமே NOC கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்ப அந்த மற்ற 5 பேர்த்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு அந்த 6வதா இருக்கக்கூடிய ஒருவர் அந்த பணியை பெறுவார். இது மாதிரி பல்வேறு விதிமுறைகள் இருக்கு. ஆனா இதை அனைத்தையும் கிடப்பில் போட்டு விட்டு நீங்க எடுப்புல நீங்கதான் இப்படி ஒரு பணி நியமனத்தை தருவது என்பது முற்றிலும் சட்ட விதிகளுக்கு முரணானது அப்படிங்கிறத மனுதாரர் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டது. இப்ப இரண்டையும் சீர்தூக்கி பார்த்த நீதியரசர்கள் மிக தெளிவாக ஒரு சம்பவ இதை குறிப்பிட்டாங்க. அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 162ல மாநில அரசுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது.
ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆர்டிகிள் 162வில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 16 அதற்கு எதிராக போய்விடக்கூடாது அப்படின்னாங்க. ஆர்டிகிள் 14 என்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது ஒவ்வொரு மனிதரும் வந்து சட்டத்தின் முன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் படி அனைவரும் சமம். அப்போ அனைவரும் சமம் என்கிற நிலையில நான் வந்து அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒருத்தர் வந்து எந்தவித இதுவும் இல்லாம திடீர்னு எப்படி பணிக்கு போறாரு, அப்போ அனைவரும் சமம் என்கிற இது வந்து இந்த இடத்துல இதாகுது. அதே போல ஆர்டிகிள் 16ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி இன் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது ஒருவரை நீங்க அரசு பணியில் அமர்த்துவதில் அனைவரையும் சமமாகத்தான் பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த 2 அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு நீங்க சொல்ற ஆர்டிகிள் 162 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்க ஆர்டிகிள் 162 படி நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வந்து நீங்க இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆர்டிகிள் 14 and 16 படி அதற்கு முரணாக நீங்கள் உங்களை அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பதால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை தீர்ப்பில் வந்து நீதியரசர்கள் குறிப்பிட்டார். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒருவேளை இது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதே போல பல்வேறு விபத்துகளில் பலியானவர்களுடைய வாரிசுகள் எங்களுக்கும் அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இதுல வந்து விஜய் நாராயணன் இன்னொரு வார்த்தை முன்வைத்தார். இந்த முழுக்க முழுக்க அரசினுடைய பிழை, அது அரசினுடைய காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை மேற்கொள்ளாததன் காரணமாக தான் இந்த உயிர் பலி நடந்தது. அப்ப அரசு தான் அவங்களுக்கு இழப்பீடத்தை தரணும், அப்ப அந்த அரசு அந்த இழப்பீடாகத்தான் இந்த வேலை தருது அப்படின்னு குறிப்பிட்டார். அப்போ இந்த கருத்துக்கு வந்து நீதியரசர்கள் தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க சிவகாசி சாத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை எங்கிட்டாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடக்கும், பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து எல்லாம் நடக்கும். அப்போ அதை வந்து முழுமையாக கவனம் செலுத்தி அதை பார்வையிடாத அரசு அதிகாரிகள் குற்றம், அவங்களுடைய பிழைதான் அது. அப்போ அரசு எந்திரம் வந்து அங்கே சரியா செயல்படலைன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு இதே வாதத்தை அவங்க முன் வச்சு பட்டாசு ஆலையில விபத்துல பலியானவங்க எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு வந்து கேட்பாங்க. அதே போல நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு சாலை முறையா பராமரிக்கல, அதன் காரணமாக தான் எனக்கு சாலை விபத்து நடந்துருச்சு, அதுலதான் என்னுடைய தந்தையாரோ தாயாரோ பலியாயிட்டாங்க, அப்ப இதுக்கு அரசு தான் காரணம், அப்போ இவங்க பெற்றோருடைய சாவுக்கு வந்து ஈடு செய்கிற வகையில் வந்து எனக்கு அரசு வேலை கொடுங்க அப்படின்னு சாலை விபத்துல மரணம் அடைந்தவருடைய வாரிசுகள் வருவார்கள். ஆக இப்படி வந்து இது அமல்படுத்தப்பட்டால், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இப்படி பல விதத்தில் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இருக்கும் அப்படின்ற அந்த 2 விஷயங்களை வந்து அடிப்படையாக வைத்துதான் இந்த பணி நியமனத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு இதையும் சொல்றாங்க, நீங்கள் எதற்காக வந்து இப்படி ஒரு பணியை கொடுக்கணும், இதற்கு பதிலாக நீங்க அவங்களுக்கு ஒரு எம்பவர்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாமே. இப்போ உதாரணத்திற்கு வந்து இன்றைக்கு வந்து தொழில் முனைவோர் வந்து நிறைய உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தொழில் முனைவோருக்கான ட்ரைனிங் சேர்ந்து கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் நிறைய அமைப்புகள் இருக்கிறது. அப்போ நீங்க அப்படி ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தொழில் முனைவோருக்கு நீங்க அந்த ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு ஃபண்டிங் ஏஜென்சியும் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதற்கான முதலீட்டுக்கு வந்து நீங்க வந்து டிக் அணுகலாம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன், அதே போல வந்து பல்வேறு அரசு நிறுவனங்கள் இருக்கு, வங்கிகள் இருக்கு, அவர்கள் மூலமாக அவர்கள் மானியத்தோடு கடன் பெற்று ஒரு தொழிலை தொடங்க முடியும். நீங்க அந்த வகையில வந்து நீங்க கொடுத்திருக்கலாம். இது வந்து அரசு பணி என்பது வந்து முழுக்க முழுக்க அந்த அரசு பணிக்காக காத்திருப்பவர்கள். அதே போல நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த கருணை அடிப்படையிலான நியமனம் என்பது ஒரே நாளில் நடந்து விடுவது அல்ல. உதாரணத்திற்கு வந்து ஒருவர் இறந்து விட்டார்னா அவங்க வாரிசுக்கு வந்து அந்த வேலை வந்து உடனே நடந்துறாரு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருடைய தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2008-9 அந்த காலகட்டம், 2008 போது அவர் மரணம் அடைகிறார், காவல்துறையில் அலுவலகத்து பணியாளர் அவர். அவருடைய மகனுக்கு வேலை, என்னுடைய நண்பருக்கு அந்த வேலை கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருக்கு வேலை கிடைக்கும். ஆக இப்படி தகுதியானவர்களும் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த நியமனத்துக்கு மட்டும் எப்படி உடனடியான வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் வந்து நீதியரசர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். ஆக இப்படி பல வகையில் வந்து இது சட்டவிரோதமாக இருக்கிற காரணத்தால் இந்த பணி நியமனம் என்பது முற்றிலும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அரசு தரப்புல இன்னொரு வாதத்தையும் வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது எப்படி வந்து பொதுநல வழக்காக தாக்கல் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு வாதத்துக்கு போனா இந்த விஷயம் பேசு பொருளாகப்படும் அப்படின்னு சொல்லி பலரும் குறிப்பிட்டதா பார்க்க முடியுது. அதனுடைய விவரங்கள் என்ன? இல்ல, இதை வந்து நீங்க பொதுநல வழக்குனாலும் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது வந்து நீங்க அரசு பணிக்கு வந்து எண்ணற்றோர் தயாராக இருக்கிற நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளாம நீங்க முற்றிலும் புதிதாக ஒன்றை செய்கிற போது
அப்போ அதை வந்து ஒரு பொதுநல வழக்காத்தானே எடுத்துக்க முடியும். இதை வந்து இப்போ நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் போய் இதுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடர முடியாது. இவங்களுக்கு எப்படி வேலை கொடுத்தீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பொது நலனுக்கு எதிரானதுதான். இப்ப நீங்க எவ்வளவோ பேர் வந்து ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. இப்ப மதுரையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரையில கலைஞர் நூலகத்துக்கு போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நூற்றுக்கணக்கானோர் டெய்லி அந்த வளாகத்துல உட்கார்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறாங்க. அதே போல மதுரை மாநகராட்சிக்கு பக்கத்துல வந்து படிப்பக பூங்கானே போட்டித் தேர்வு பூங்கான்னு ஒண்ணு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போற ரோட்ல. அங்கே பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து முழுமையாக அங்கே உட்கார்ந்து குழுவினராக அந்த குரூப் ஸ்டடி மெத்தட்ல வந்து உட்கார்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பாங்க. நீங்க நள்ளிரவு நேரத்துல போனா கூட அங்க கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரான விஷயம். அப்போ இதை வந்து ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்வதில் வந்து தவறு எதுவும் கிடையாது. இன்னும் சில பேர் குறிப்பிடுறது என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு விவாதத்துக்கு போகும்போது அங்க சிபிஐ கேஸ் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு. அப்போ அதை வைத்து நீதிபதிகள் ஒரு பார்வையை முன் வச்சாங்கன்னா வழக்கு வந்து இவர்களுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வாதங்களை முன்வைக்கும் போது 50-50 கூட இருக்கலாம். ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து கொடுத்துட்டு, அதாவது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கொடுத்துட்டு பின்னாடியும் அந்த கேஸ் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பலரும் குறிப்பிடுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க உச்ச நீதிமன்றத்திற்கு அரசு வந்து செல்லுகிற பட்சத்தில் அங்க வந்து இரண்டு பக்கத்திலையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இங்க ஒரு விஷயம் வந்து பெரிதாக உயர் நீதிமன்றம் கவனத்துக்கு வரல, கவனத்துக்குள்ள எடுத்துக்கல. என்னன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அந்த சம்பவத்திலே பலியானவர்கள் என்பவர்கள் அவர்கள் சாட்சி. அப்போ அந்த சாட்சிகளுக்கு வந்து இப்படி ஒரு ஆஃபர், ஜாப் ஆஃபர் கொடுக்கிறது என்பது, நீங்க வந்து விஜய் தரப்புக்கு எதிராக அவர்கள் வந்து சாட்சியம் அளித்து விடக்கூடாது என்று அந்த சாட்சியங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு, பிறல் சாட்சிகளாக மாற்றுவதற்கு இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. அப்போ இது உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது இந்த தரப்பு வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து அதிகமா எம்பசைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல அது ஏற்கனவே வந்து இருக்கிறதுனால. ஆக இப்படி ஒரு நிலைக்கு அங்க போகும்போது கண்டிப்பா இது வந்து இவங்களுக்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்ப எப்படி வந்து இடைக்கால உத்தரவாக முதல்ல உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி இப்ப இடைக்காலமா இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு கூட அவங்க வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேவை ரிலீஸ் பண்ணி, இந்த தடையை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க கொஞ்ச காலம் வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு, ஆனால் எப்படி பார்த்தாலும் இறுதி தீர்ப்பு என்பது உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருக்கும். இவங்களுக்கு வேணா ஒரு காலத்துக்கு அடிப்படையில வந்து கொஞ்ச நாள் வேணா இடைக்காலமா ஒரு நிவாரணம் கிடைக்கலாமே ஒழிய, ஒட்டுமொத்தமாக ஏன்னா இவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன எல்லாமே, ஏன்னா இந்த தீர்ப்பை உடைக்க முடியுமா அப்படின்னு நீங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ பாத்தீங்க அப்படின்னா இதை உடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நீங்க அவங்க மிக தெளிவா சொல்லிடுறாங்க, நீங்க அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு நீங்க சொல்ற அந்த பிரிவை விட நீங்க அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்கு இது முரணா இருக்கு. அப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இவர்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அங்கே வந்து இந்த தீர்ப்பினுடைய அந்த அடிப்படை அம்சம் வந்து தகர்க்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தும் அது இறுதியாக. ஆனால் ஒருவேளை அந்த முழுமையான வாத பிரதிவாதங்கள் நடக்கிற வரைக்கும் வேணா இதற்கு வந்து ஒரு தடை கொடுத்து அவர்கள் தொடர்ந்து வேலை பார்க்கட்டும், அது வரைக்கும் அவங்க ஊதியம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடைக்கால உத்தரவு வேணா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல முதலிலேயே இது முற்றிலுமாக ரத்து செய்யப்படுறதுக்கும், அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இறுதி உத்தரவு கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கும். ஏன்னா இது அவங்க குறிப்பிட்ட எல்லா விஷயமுமே வந்து வெரி ஹார்ட் டு டிசைட். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை ஏற்றுக்கணும், உச்ச நீதிமன்றமும் ஒருவேளை இதை ஏத்துக்கிடுச்சு, உங்களுக்கு வேலை கொடுத்தது சரின்னுச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி பலர் கிளம்பி வருவாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வேறு மாநிலங்களிலும் கிளம்பி வருவாங்க. ஏன்னா நீங்க உச்சநீதிமன்ற உத்தரவு என்பது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கானது ஆக்கிவிடும். அப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க மகாராஷ்டிரால ஒருத்தர் கேட்பார் எனக்கு வேலை கொடுங்க. அதனால வந்து அங்க வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த பணி நியமனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு தான் வந்து இறுதியில் அது வெற்றி பெறும். இந்த சட்ட பின்னணி எல்லாம் தாண்டி பார்க்கும்போது வேலை கிடைக்க பெற்ற அந்த விக்டிம்ஸுடைய குடும்பத்தார் பார்வையிலிருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வேலை கிடைத்தது, அது இப்போ கிடைக்காமல் ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை தானே அவங்க கிட்ட இருக்கு. இந்த வந்து பலரும் வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது, அதை போய் தடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக பலரும் பேசுறாங்க. அப்போ அந்த விஷயத்த வந்து அந்த குடும்பத்தினர் பார்வையிலிருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை வந்து குடும்பத்தினர் பார்வையிலிருந்து புரிந்து கொள்வதை விட விஜயுடைய
பார்வையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டும் தன்னுடைய ரசிகர்களை விஜய் ஏமாற்றுகிறார். நான் இந்தா வந்துருவேன், அந்தா வந்துருவேன் எப்படி அன்னைக்கு கரூர்ல வந்து அவர் மணிக்கணக்காக அவர்களை காக்க வைத்து ஏமாற்றினாரோ, அதே போல இப்பவும் வந்து இது உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு இப்படித்தான் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக விஜய் அரசுக்கு தெரியும். சரிங்களா? தெரிந்தாலும் கூட நாங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தோம். அதை வந்து இவங்க எல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேம் கேம். அந்த பிளேம் கேம் அவர் ஆடுவதற்காகத்தான் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கிற நிலையில இந்த 32 பேருக்கு எடுத்த உடனே நீங்க எடுத்து ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா இது சட்ட ரீதியாக வந்து இதுக்கு தடை கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இப்ப வந்து இது இடைத்தேர்தல்லையோ இல்ல தொடர்ந்து வந்து அந்த மக்களிடம் அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் தனக்கு வந்து ஒரு ஆதரவை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வந்து இவங்க இதை பண்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அவருக்கு வந்து இது தெரியாமல்லாம் இல்ல, உள்ளபடியே வந்து மீண்டும் மீண்டும் விஜய் மீதான மோகத்தில் அந்த குடும்பம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர அவர்களை நினைத்து நாம பரிதாபப்படுத்த வேண்டியது. ஏன்னா மறுபடியும் அவங்க வந்து விஜய்ங்கிற அந்த பிம்பத்தை நம்பி மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏமாந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நேற்று வேடிக்கை இந்த தீர்ப்பு வந்த உடனே வேடிக்கை ஒருவர் என்னிடம் சொன்னார். அதாவது இதுதாங்க வந்து ஒரு படித்த வழக்கறிஞருக்கும் ஒரு ரசிகர் வழக்கறிஞருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அதாவது இன்னைக்கு தாவேக அரசு நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த 5 ரூபா பிரியாணி தின்னா காக்கா குரல் தானே வரும், உன்னிகிருஷ்ணன் குரலா வரும் என்பதை போல இந்த தாவேகாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தற்கூரிகள்னா அப்ப அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற அரசு வழக்கறிஞருடைய நிலையை ஏறத்தால் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ அவர்களால வந்து ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த வழக்கறிஞர்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கான ஆற்றல் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அதனாலதான் அந்த அரசினுடைய தலைமை வழக்கறிஞரே வாதிட்டு அவரால் இதில் வந்து வெற்றி பெற முடியல. ஏன்னா இந்த தலைமை வழக்கறிஞர் வேற யாரும் இல்ல, ஒரு காலத்துல விஜய்க்காக ஆடம்பர கார் வரி ஏய்ப்பு வழக்குல வந்து வாதிட்டவர். அப்பயும் விஜய்க்கு அந்த கேஸை தோத்தான் கொடுத்தார். விஜய்க்கு வந்து அதுக்கப்புறம் வரி ஏய்ப்புக்கு அபராதத்தோட விஜய் செலுத்தினார். அதனால வந்து இவங்க வழக்கறிஞர்களுமே அப்படித்தான் இருக்காங்க. இது பத்தி சட்டத்துறை அமைச்சர் சி.டி.எல். நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் நாங்க போறோன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கு மேல ஒரு கருத்துக்கள் அவரால் தெரிவிக்க முடியல. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சோசியல் மீடியால தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் பார்க்கும்போது திமுக ஸ்ட்ரைட்டாக வந்து இதை தடை பண்ண முடியல, அதனால வேற சில கட்சியினரை வச்சு இப்படி வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் பலராலும் பதிவிடுறத பார்க்க முடியுது. இந்த சூழல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? கட்சியோட அதிகாரப்பூர்வ கருத்து வேற மாதிரி இருக்கு, ஆனா அதை ஒட்டி ரசிகர்கள் பரப்பக்கூடிய கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. இல்ல இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அங்க இருக்கக்கூடிய தற்கொலையினர் எப்படின்னா இதைத்தான் செய்வாங்க. நாங்க கொடுத்தாரு, விஜய் அண்ணன் கொடுத்தாரு, விஜய் அங்கிள் கொடுத்தாரு, அதை இவங்க கெடுத்துட்டாங்க, இப்படிங்கிற ஒரு வேலையைத்தான் அந்த நெரேட்டிவ் தான் அவங்க தொடர்ந்து செட் பண்ண போறாங்க. இந்த பின்னணியில் எந்த இடத்துல திமுக இல்லை. நான் முதல்ல குறிப்பிட்டது போல இதற்கு 2 மனுதாரர்கள், இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் 2 பேர். ஒருவர் வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர், மதுரை தெற்காசல் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர். இன்னொருவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவரணியினுடைய செயலாளர் தீரன் திருமுருகன். அப்போ இவங்க 2 பேரும் வந்து திமுக தான் வழக்கு போட வச்சுச்சா? அப்படிலாம் இல்லை. இது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவருடைய நிலைப்பாடு, அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களுடைய நிலைப்பாடு. இவர்களுக்கு வந்து என்ன நடந்தாலும் அது காரணம் திமுக அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வேலையா போச்சு. அதனால இதை வந்து பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த வழக்கு குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்றீங்க. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் மாதம் போச்சுன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.